சூப்பி பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக குக்கரில் கடுகு அப்புறம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி, கருவேப்பில் ஆட் பண்ணி நல்லா வதங்கினதையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் மசாலா பவுடர் சேர்க்கணும். உப்பு போட்டுக்கோங்க. காரம் வேணுன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1 2 3 மேகி மசாலா வருது இல்லைங்க, அது ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி பாஸ்தாவை போட்டுக்கோங்க. வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லை, டைரெக்டாக பாஸ்தாவை போட்டுட்டு ஒரு 4 விசில் விட்டிங்கன்னா ஃபுல்லாக அந்த தண்ணியெல்லாம் இஞ்சிடும். தண்ணி நிறையா ஊற்றாமல் காரமும் நிறையா சேர்க்காதீங்க, ஏன்னா தண்ணி இஞ்சினதுக்கப்புறம் காரம் உங்களுக்கு ஜாஸ்தி தெரியும். அதனால் லைட்டாக காரம் உப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை ஆனதையும் இப்படி தான் இருக்கும் சூப்பி பாஸ்தா. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.